வடிவேலண்ண கைப்புள்ளன்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அந்த கேரக்டரோட அப்படியே இன்னொரு லேடி வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா. அக்காவை தமிழ்நாட்டில் அடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு என்னமோ பாஜக அக்காவை இவங்க வச்சிருக்கிறது அடி வாங்குறதுக்காகவே வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டு உள்ளுக்குள்ள வருது. தப்பா எடுத்துக்காதீங்க. என்னைக்கு இவங்க பாஜகவுக்குள்ள பாஸ் வாங்கிட்டு உள்ள போனாலோ அன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சவங்க நம்ம ஆளுங்க. அன்னைக்கு அடி வாங்க ஆரம்பிச்சது அக்கா. இன்னைய வரைக்கும் அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குப்பா. எங்கேயோ போன தமிழ்நாட்டில் இவங்கள அடிக்காத ஆளே இல்லைன்ற அளவுக்கு அக்கா பேர் வாங்கிட்டான். விளாத்தி குளத்தில் நடந்த விஷயம் வெக்கக்கேடானது. போலீஸோட அலட்சியம். என்ன சமாதானம் சொன்னாலும் நெஞ்சு பொறுக்காது. ஒவ்வொருத்தனுக்கு இதில் பங்கு இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தனுக்கு இருக்குது. அரசாங்கத்தில் ஆரம்பித்து, நீதிமன்றத்தில் ஆரம்பித்து, நீதிபதி ஆரம்பித்து, போலீஸில் ஆரம்பித்து, முதல்வர் வரைக்கும் பங்கு இருக்குது. இல்லைன்னா எவனாலையும் மறுக்கலாம் முடியாது. ஆனால் அதை விட வெக்கக்கேடான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அதை வச்சு அரசியல் பண்ணுறது, அந்த பொண்ணோட பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறது, அந்த பொண்ணுக்கு நடந்ததை வச்சு ஆதாயம் தருறது. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இல்லை? அதாவது என்ன நினச்சிட்டாங்க எல்லாரும், இந்த நேரத்தில் இதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா எல்லாரும் நம்ம பின்னாடி வந்து நின்றுவாங்க. மக்களை ரொம்ப ஈஸியாக எமோஷ்னலாக நம்ம வந்து பிளாக்மெயில் பண்ணலாம். அவங்க ஏன்னா எமோஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோன்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதை வந்து நம்ம கையில் எடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யலாம்னு சொல்லி எல்லாரும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா தமிழிசையும் அதை கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் போயிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தப்ப கூட்டத்தில் இருந்த ஒரு பார்ட்டி ஒன்று பொசுக்குன்னு எழுந்திரிச்சு வந்து அக்கா மண்டையில் பாட்டில் எடுத்து ஒரே அடி அடிக்கிற மாதிரி அடித்து அலற விட்டுச்சு. பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பி. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இது நான் சொன்னது இல்லை, பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறவங்க சொன்னது. டெல்லியோட ஸ்போக்ஸ் பர்சனு, பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனு நேகா ஸ்டாலின் ஒரு அம்மா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, பாஜகவில் ஒரு பொண்ணு மேலே வரணும் அப்படின்னா அந்த பொண்ணு அழகாக இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அவங்க சொல்கிறபடி கேட்கணும். ஒருவேளை இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணு மேலே வர முடியும், இல்லாட்டி முடியாது. இது நான் சொல்லலை, என்னோட ஸ்டேட்மெண்ட் இல்லை, டெல்லி பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தால் அந்த நேகா ஸ்டாலினி அப்படின்ற அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் ஓப்பனாக சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் அந்த அம்மா சொன்னது தப்பு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை யாரும் இது வரைக்கும் எதுவும் பேசுறதே கிடையாது. இது வரைக்கும் பேசுனது இல்லை. இப்போ இந்தியாவில் யார் வேணாலும் பொண்ணுங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு எதிராக போராடலாம், தப்பே இல்லை. ஆனால் பாஜகக்காரன் போராடலாமா? இல்லை, ஒரு நிமிஷம் யோசிச்சு. பாஜகக்காரங்க போராடுறது எப்படி தெரியுமா இருக்குது? போக்சோ வழக்கில் கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே உட்காந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க ஒருத்தன் திடீர்னு பெண்களோட உரிமைக்காகவும் பெண்களோட சுதந்திரத்துக்காகவும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தா எப்படி இருக்கான்? அப்படித்தான் இருக்குது. அவனுக்கும் வெளியில் இருக்க பாஜகக்காரங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, அவன் உள்ளே இருக்க, இவங்க வெளியில் இருக்காங்க. இவங்களெல்லாம் இன்னும் உள்ளதுக்கு போல. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு லிஸ்ட்டு, ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன லிஸ்ட்டு. ஆயிஷா ஞாபகம் இருக்கா? காஷ்மீரில் ஆயிஷான்னு ஒரு குழந்தை, பொண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது, குழந்தை ஞாபகம் இருக்கா? அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநராக இருந்தாங்களே, அங்கே ஆர்த்தின்னு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 9 வயசு குழந்தை, அந்த பிள்ளை ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கூட பழசு. இந்த பில்கிஸ் பானு அதெல்லாம் வந்து பழசுன்னு வச்சுக்கோமே. குல்தீப் சிங் சங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா, அவன் இதில் எம்எல்ஏவாக இருந்தாலும் இப்போ ராஜினாமா பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், பண்ண வச்சாங்க. இது வரைக்கும் எவனாச்சும் அவனுக்கு எதிர்த்து எங்கேயாச்சும் பாஜக ஏதாச்சும் ஒரு குரல் இது வரைக்கும்? பிரஜவல் ரேவண்ணான்னு ஒருத்தர் கர்நாடகாவில், நம்ம கவுடாவோட பேரை, அவர்கிட்ட ஒரு மாஸ் வீடியோவே இருக்குது. பெரிய பெரிய இந்த ஆபாச வெப்சைட்டில் இல்லாத காட்சியெல்லாம் கூட இவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் என்னைக்காச்சும் அவரை எதிர்த்து போராடி இருக்கீங்க? இது வரைக்கும் என்னைக்காச்சும்? இதை விடுங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மத்திய பிரதேசத்தில் நடந்தது இது நான் ஒன்றும் கனவுலையோ கற்பனையிலையோ இல்லை எங்கேயாவது வந்து கதை வழியாவோ கேட்கல. நடந்தது இன்சிடெண்ட்.
ஒரு ஊரில் ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு 20 வயசு பொண்ணு, பாஜகவுடைய பெரிய பிரமுகர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் தள்ளி அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு 4 நாளாக வச்சிருந்து அந்த பொண்ணை நாசம் பண்ணி ரோட்டில் நடக்க விட. அந்த பொண்ணு கேட்குது, ஸ்கூல் பொண்ணு 20 வயசுன்னா அது வயசு கம்மி, ஸ்கூல் பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணு 8 கிலோமீட்டர் நடக்கிற வழியில் ஒவ்வொருத்தண்டையா லிஃப்ட் கேட்டு, உதவி கேட்டு, தண்ணி கேட்டு, உடம்பு முழுக்க ரத்தம் விட்டாங்க. போலீஸ் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு, பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க சார். நல்லா தெரிஞ்சேன். இப்போ இங்கே இந்த விளாத்தி குளத்தில் நடந்தது ஒரு அக்யூஸ்ட். அந்த அக்யூஸ்டை நியாயமாக அவனை கண்காணிச்சிருக்கணும், அவனை சுத்த விட்டுருக்க கூட. ஏற்கனவே ஜாமீனில் வெளில வந்தவன் 60 வயசு கிளவியை ரேப் பண்ணவன். போலீஸ் இந்த இடத்துல ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஊரை விட்டு ஊர் வந்திருக்கான், அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அவனை செய்ய விட்டது யார்? போலீஸ் மேலே யார்? என்ன முதல்ல அவனை விட்டது வேற. ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறப்ப அந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்காமல் அலக்கழிச்சாங்க பற்றியெல்லாம். அங்கனுக்குள்ளேயே போலீஸோட மானம் போச்சு. அதுக்கப்புறம் எவனுக்காச்சும் போலீஸ் செஞ்சோன்னா ஒரு மரியாதை வரும்னு நினைக்கிறியா? மரியாதை எப்படி தெரியுமா சார் வரும்? நமக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை தான் மரியாதையாக மாறும். ஆனால் என்னைக்கு அவங்க நம்மளை தள்ளி வச்சு நமக்கு அவங்க தேவையில்லைன்ற நினைப்பை நமக்குள்ளே கொண்டு வந்தனால அப்புறம் அவங்க மேலே நமக்கு எப்படி சார் மரியாதை வரும்? உண்மை இல்லாமல்லாம் கிடையாது. இது ஒரு பிரச்சனை. இங்கே நடந்தது அந்த அக்யூஸ்ட் அவன் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் மற்ற இடங்களில் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரஜவல் டிரைவர்னான்னு ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவன் எம்பி கேண்டிடேட்டுக்கு அவனை ஆதரித்து ஐயா மோடி வந்தார். அவர் பிரிட்ஜு பூஷ ஊர்வலம் போனான் சார். காரை எடுத்துக்கிட்டு ஒரு 50-60 காரை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே ஊர்வலமாக போனான். என்ன அர்த்தம்? நான் தப்பு பண்ணலன்னு அர்த்தமா? கிடையாது. நான் தப்பு பண்ணாலும் நீங்கள் யாரும் வெளியில் எதையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதான் நிலைமை, மறுபடியும் இதே மாதிரி ஊருக்குள்ளே வருவேன். அதுதான் அவனோட ஸ்டேட்மெண்ட், வேறு எதுவுமே கிடையாது. அந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அதுக்குள்ளே ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு காலேஜ் பிள்ளையை கெடுத்தாங்க. ஐயா வாயை மூடிட்டு சும்மா இருந்தாங்க. ஒரு பயம் இது வரைக்கும் எங்கேயாச்சும் உண்ணாவு ரேப் கேஸ் எவன் போனா? நான் அந்த மணிப்பூரை எல்லாம் விட்டுடலாம் சார். உண்ணாவு ரேப் கேஸ் எவன் போனா? ஊருக்கு 100 கேஸ் இருக்கு இந்த மாதிரி அவங்க மேலே. ஒவ்வொருத்த மாதிரி இன்னும் கேஸே கொடுக்காத பல விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை தலித்து பொண்ணுங்கன்னு கேட்கவே வேண்டாம். அவங்களுக்கு அப்படியே அதெல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பரை தொடச்சி விட்டு கசக்கி தூக்கி போடுற மாதிரி, பாத்ரூமில் தூக்கி போட்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி எச்சையா கசக்கி போட்டு வருவாங்க. போராடுறது தப்பு இல்லை, போராடுற மாதிரி இருந்தால் எல்லாத்துக்கும் சேர்ந்து போராடி இருக்கணும், எல்லாத்துக்கும் சேர்ந்து. அப்போ நீங்கள் இதுக்கு போராடுறீங்களா? பாண்டிச்சேரியில் நடந்தப்போ வாயை மூட்டு போய் அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஆட்சியை கவுக்கணும். சரியில்லை, ரங்கசாமி சரியில்லை, பாஜக சரியில்லை, அதில் இருக்க அந்த அரசாங்கம் சரியில்லை, அதை பார்த்துக்கிட்டு இந்த கவர்னர் சரியில்லை, லெப்டினன்ட் கர்னல் சரியில்லை, சொல்லியிருக்க வேண்டியதானே. எவனாச்சும் இது வரைக்கும் எங்கேயாச்சும் பாஜக செஞ்ச அட்டூழியங்களுக்கு வாயை திறந்துருக்கானா? எங்கேயாச்சு? இது வரைக்கும் எங்கேயுமே எதுவுமே தொடரும். இப்போ எலெக்ஷன் வருதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, எலெக்ஷன் வரலன்னா இந்த வேலையை அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் இங்கே அதான் இது ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இது ஒன்றும் நடக்காத தப்பே நடக்காத ஸ்டேட்டு இல்லை கண்ட்ரி எதையாச்சும் சொல்லுங்களே பார்ப்போம். தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த தப்புக்கு எப்படி தப்பு செஞ்சவங்கள ரியாக்ட் பண்ணுறாங்க? தப்பை விடுறாங்களா இல்லை அவனை கூப்பிட்டு வச்சு உள்ள குத்துறாங்களா, உள்ளதுக்கு போகிறேன்? இதைத்தானே சார் பார்க்கணும். 8 வயசு குழந்தைய ரேப் பண்ண ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஊர்வலமாக போன ஊர் எது தெரியுமா? அப்படி ஊர்வலமாக போன நியாயம் அந்த அந்த இந்த நீங்கள் போராடுறீங்களா பொண்ணுங்களுக்காக, அவங்க யார் தெரியுமா? அவங்க அந்த ரேப் பண்ணவனை நீங்கள் தண்டிக்க கூடாது, அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவனை கன்விட் பண்ணக்கூடாதுன்னு போராடினவங்க யார் தெரியுமா? இதே பாஜக. அன்னைக்கெல்லாம் வாயை போட்டு சும்மா இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்களா? போலீஸ் வேலை பார்க்காம இருந்துச்சா? போலீஸ் அலட்சியமாக இருந்தது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் போட்டில் இறங்கிட்டாங்க. உசுரை காப்பாற்றி இருந்திருக்க வேண்டிய சத்து போயிடுச்சு. இப்போ அதுக்கு காரணமாக இருந்தால் கண்டுபிடிச்சி உள்ளதுக்கு போகிறேன்றாங்க. இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இல்லைப்பா
இல்லாட்டி ஒரு விஷயம் சொல்லுங்க, முழுக்க முழுக்க வருது, இந்தியா முழுக்க வருது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகுது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. சொல்லுங்க, ஏற்றுக்குவோம். வேற எங்கேயுமே நடக்கிறது இல்லை. அந்த கூட்டத்தில் அக்கா அதை பேசிட்டு இருக்கப்ப எமோஷனலாக அக்கா தமிழிசை அக்கா வந்து நெல்லையில் உட்காந்து அதை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எப்படியாச்சும் இவங்களை வந்து அந்த அந்த இதை வந்து உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு அஜெண்டா. கூட்டத்துலேருந்து ஒரு பார்ட்டி கேட்டா அதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எங்களுக்கு இருக்கிறவங்க யாருக்கு இங்கே இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய ஜாப் இருக்குல்ல, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலையை கொடுக்க மாட்டேன்றாங்க? ஏன் இந்தியா கட்டாயமாக்குறாங்க? ஏன் எங்களை போட்டு இப்படி பாடுபடுத்தி கேள்வி கேட்டிருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா இல்லையா? இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு புள்ளி விவரம் எப்பயுமே கையில் வச்சுருப்பீங்கல்ல, இந்த இருக்கிறதுல 15% தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்க வேண்டியதானே. அதை விட்டு இப்படி அம்மா முதல்ல இந்த நான் பேசுறது நீங்கள் கேளுமா, நீங்கள் பேசுறது கேட்கறதுக்கு அவங்க வரல, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் சுதாரிச்சிட்டாங்க. ஐயோ இது செட் ஆகாது, இருந்தால் பாட்டி ஒட்டு மொத்தமாக அக்கா தலைமுடியை ஒவ்வொன்றா பிச்சிடும், அதனால முடிஞ்ச வரையும் பாட்டி வந்து ஓரமாக உட்கார போய் சொல்லிட்டாங்க, ஓரமாக உட்காருங்கன்ட்டாங்க. அங்கிட்டு போய் பேசுறது நாங்கள் பேசுறது கேட்குறாரு தான் நீங்கள் நில்ல, வழக்கம் போல தான் அவங்க அஜெண்டா. நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் கேளு, தேவையில்லாமல் நீ வேற எதையும் கேட்க. அவங்களுக்கு கேள்வி கேட்டாலே பிடிக்காது. ஏன்னா அந்த கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லவும் தெரியாது. அவங்க ஒரு மைண்ட் செட்டில் அதை மட்டும்தான் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கணும்னு வந்திருப்பாங்க. பதிலுக்கு இது என்னப்பான்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஆனால் நீங்கள் எதை வச்சு வேணாலும் அரசியல் பண்ணலாம் சார், தயவு செய்து சொல்கிறேன். அந்த ஃபேமிலி ஏற்கனவே ஆதரவு போய் உள்ளே போயிட்டு ஊர் சேர்ந்து அடித்து வெளில விரட்டி விட்டாங்க. போயிரு, வந்துடாது, இதுக்கெல்லாம் இந்த பக்கம் வந்துடா. நயினாரண்ணன் போனான்னா அந்த ஊருக்காரர் போகிறார், திருநெல்வேலிக்காரர் போகிறார். அவரே இதுக்கு மட்டும் போக மாட்டார், அந்த ஊரில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போவார். தமிழிசை அக்கா எட்டி கூட இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டார் அந்த பக்கம்லாம். நடந்ததுக்கப்புறம் கனிமொழி அக்கா போனாங்க, கனிமொழி அக்காவை நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்க வேண்டியது அவங்க உரிமை, கேட்கத்தான் செய்வாங்க, பதில் சொல்லித்தான் ஆகணும், சொல்லணும். சொல்லாமல் எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? அதுதானே நம்மளெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர், மக்கள் அந்த சட்டசபை உறுப்பினர் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அதுக்காக தான். அவங்க கேட்டால் நம்ம பதில் சொல்லணும். சில நேரங்களில் சொல்ல முடியாத சூழ்நிலை நம்ம சிக்கிக்குவோம், அதையும் மீறி அவங்களுக்கு நம்ம ஆதரவு, ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க அப்படிதான் கேட்பாங்க. சொல்லிட்டு வந்தாங்கல்ல கனிமொழி அக்கா, ஏன் இங்கே சொல்ல வேண்டியதானே? அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் சொன்னா இல்லையா, இதுக்கு சொல்ல வேண்டியதானே சார்? இல்லையே, கேட்டால் செட் பண்ணிட்டேம்மா, செட் பண்ணதாகவே இருக்கட்டும், கேட்ட கேள்வி கரெக்டாதப்பா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கா இல்லையா? கவர்னராக இருந்தவங்க, இங்கே மாநிலத்துக்கு தலைவராக இருந்தவங்க, இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூத்த தலைவர் மாநிலத்தில், அதுக்கு அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன் அது தெரியலன்னா அப்படி எதுக்கு சார் நீங்கள் இருக்கிறீங்க? ஆனால் பாவம் அக்காவே அங்கே டம்மியாக தான் வச்சுருக்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடி வாங்கிறதுக்காகவே ஒரு ப்ராடக்ட், வேறு எங்கேயாச்சும் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். அண்ணாமலை அல்டிமேட்டு எப்படி ஜாமீன் கொடுக்க முடியும்? போய் நீதிபதியை கேளு, நீதிமன்றத்தில் கேளு, எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் சட்டம் தானே படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? இல்லை கேவலமாக கேவலமாக வாதாடினாங்கன்னே வச்சுக்கோமே. சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸ் 60 வயசு கிழவி இங்கே கீழே தீர்ப்பாயிடுச்சு இல்லை, தீர்ப்பானதுக்கு அப்புறம் தானே மேலே போயிருக்காங்க. 60 வயசு கிழவியை ஒருத்தன் அவன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணியிருக்கான், அவனை எப்படியா நீங்கள் வெளியில் விட உங்களுக்கு மனசு வந்துச்சு? உங்கள் வீட்டில் இப்படி நடந்ததுதான் நீங்கள் விடுவியல அவனை? ஒரு வார்த்தை அங்கே போய் கேளுங்களே பார்ப்பான். எது கட்டாலும் கொண்டாந்துடுறாங்க. இங்கே அவர் என்ன பண்ணுவார்? ஆர்டர் போடுவார், ஒழுங்காக வேலை செய்யாதவனை வேலையை விட்டு தூக்குவார், வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி வைப்பார். வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் முதல்வர் திமுக ஆச்சு. இப்போ எவ்வளோ பேரை பாதுகாத்து உள்ளே வச்சிருக்கு சொல்லுங்க. நான் இப்போ லிஸ்ட்டு போட்டல, ஒரு பாஜக லிஸ்ட்டு போட்டல, அந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு திமுகவை எடுங்களே பார்ப்போம். எவ்வளோ அதிமுக எடுக்கவா? அது அல்ல உள்ள சார் எடுக்கலாம், எல்லாத்தையும் எடுக்கலாம். ஆக்ஷன் எடுக்கிறவனை விட்டு எப்போ பார்த்தாலும் ஒன்றுமே பண்ணாமல் ஊமை கட்டா மாதிரி உள்ளே வச்சு எல்லாரையும் வந்து சேவ் பண்ணி அவன் இதுக்கு வச்சுக்கிறான் பாருங்க. அவங்களெல்லாம் விட்டுற வேண்டியது. எவன் இறங்கி போய் எங்கெல்லாம் ஒருத்தனா இருந்தாலும் அவனை தூக்கி போட்டாங்க, மிதிக்கணும், அவனை பிடிச்சி கேள்வி கேட்க வேண்டியது. பாஜக எடுத்து பார்த்தா தெரியும், இருக்கிற எல்லா சரித்திர பதிவேடு குற்றவாளிகளும் மொத்தமாக அங்கே உறுப்பினராக இருப்பா. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? டானு, நம்ம டானு, பழைய டானு அவர் தான். அதுக்காக தான் இன்னமும் கையில் கண்ட்ரோல், அதுக்காக தான் அண்ணன் தூக்கி போட்டு கொண்டாடுறாங்க, வேற கொண்டாடுறாங்க. தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து மக்கள் மத்தியில் தேவையில்லாத விஷயத்தை கலப்பாதீங்க.
உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணுங்க. நன்றி.